வாழ்க்கையில் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு உன்னதமான நிலையை அடைஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய துளாராசி என்பர்கள். தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்யணும், நம்ம கொஞ்சம் ஆடம்பரமாக வாழணும், அதே மாதிரி தேவையற்ற விஷயங்களில் நம்ம அதிகம் தலையிடக்கூடாது, அதிலேருந்து கொஞ்சம் விலகி நிற்கணும். அதே நேரத்தில் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வாக்குறுதியை எப்பாடுபட்டாவது நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு தூய்மையான உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க அப்படின்லாம் இந்த துளாராசி என்பர்களை சொல்லலாம். இவங்களுக்கு கற்பனை திறனும் அதிகம். அதே நேரத்தில் இவங்க யாருக்காவது வாக்குறுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த வாக்குறுதியை காப்பாற்றுற வரைக்கும் இவங்க தூங்கவே மாட்டாங்க. நம்ம உங்களுக்கு இந்த வாக்குறுதியை கொடுத்துட்டோம், எப்பாடுபட்டாவது அந்த வாக்குறுதியை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் படைத்தவங்க தான் நம்மளுடைய துளாராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி யாராவது பேசிகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோவே, அவங்க என்னென்ன தவறு செய்கிறாங்களோ அதை அப்படியே டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க இந்த துளாராசி என்பர்கள். உங்களுடைய வீட்டில் யாராவது அந்த மாதிரி துளாராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி தான் பேசக்குள்ளே அப்படியே கரெக்டாக பேசணும். தவறாக எங்கேயாவது பயன்படுத்துகிறீங்க, ஒரு உச்சரிப்பு தவறாக இருக்குது அப்படின்னா உடனே அந்த இடத்துல உன்னுடைய உச்சரிப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த துளாராசி என்பர்கள். கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. குறைகள் யாராவது பண்ணினாங்கன்னா உடனே அந்த இடத்துல அந்த குறையை நீ பண்ணாத செய்யாத அப்படின்னு கண்டிப்பாக. அது பொது இடமா இருந்தாலும் சரி, குடும்பத்துக்குள்ளேயா இருந்தாலும் சரி, இந்த குறையை கண்டுபிடிச்சி உடனே அந்த இடத்துலயே கண்டிப்பாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு அப்பப்போ இந்த துளாராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இந்த துளாராசி என்பர்கள் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தனியாக பிரிஞ்சு குடும்பம் வேறு இடத்துல, இவங்க வேறு இடத்துல இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் பெரும்பாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவங்க வாழ்க்கையை எப்படி வாழணும்னா நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. நல்ல ஆடை ஆபரணங்கள் வாங்குறது, நல்ல ஒரு நீட்டாக இருக்கணும், குடிசை வீடாக இருந்தாலும் அதை நீட்டாக இருக்கணும் அப்படின்னு கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். தவறான நெறிகளோடு யாராவது பேசுகிறாங்க பழகுறாங்கன்னா அதே இடத்துல கண்டிக்கக்கூடியவங்களாகவும் இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா உங்களுடைய ராசி சின்னமே பார்த்தீங்கன்னா தராசு. தராசு எப்படி கரெக்டாக நீதியை நிலைநாட்டுதோ அதே மாதிரி தான் இவங்களும் எல்லா இடத்துலையும் நீதியை நிலைநாட்டணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா இவங்க ராசியில் தான் சனி பகவானும் உச்சம் பெறார். அதனால் எல்லா இடத்துலையுமே ரொம்ப நீதிமான்களாக இருப்பாங்க இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மக்கள் மத்தியில் இவங்களுக்குன்னு தனி ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் இருக்கும். எப்போவுமே கரெக்டான நேரத்தை மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க, கரெக்டான டைமில் அதை செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதுவும் இந்த டைம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு நபர்களும் நம்மளுடைய துளாராசி என்பர்கள் தான். நேரம் பார்த்து கச்சிதமாக காரியங்கள் நடத்தக்கூடியவங்களும் நம்மளுடைய துளாராசி என்பர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த ராசிக்காரங்க தெய்வ நம்பிக்கை அதிகம், அதோடு கூட தன்னுடைய உழைப்பின் மீது நம்பிக்கை அதிகம் உள்ள ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு பெரும்பாலும் கரெக்டாக எல்லா விஷயத்தையும் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. நல்ல ஒரு குறிக்கோளுடைய ராசி இந்த துளாராசி அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு செல்வந்தராகணும், ஊருக்கு மத்தியில் நல்ல ஒரு பாராட்டு பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உடையவங்க தான் இந்த துளாராசி என்பர்கள். வாழ்க்கையில் சின்ன ஏற்றத்தாழ்வுகள் இவங்களுடைய வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அது தொழிலையும் சரி, வியாபாரத்துலேயும் சரி, குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, எப்பவுமே ஒரே மாதிரி சீராவோ அல்லது ஒரே மாதிரி மேலேயோவும் போகாது. எப்பவுமே கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். தராசு மாதிரி எந்நேரம் கொஞ்சம் ஆடிக்கிட்டே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இவங்களும் கொஞ்சம் ஏறி இறங்கிக்கிட்டே இருப்பாங்க. எப்பவும் ரொம்ப கீழேயும் போக மாட்டாங்க, ரொம்ப மேலேயும் போக மாட்டாங்க, ஒரே மாதிரி இருக்குவாங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த துளாராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களில் ஒரு சில மாற்றங்களை நீங்கள் சந்திக்க இருக்கீங்க. அது என்ன மாதிரி மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தொழிலில் ஒரு வியாபாரத்தில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் நிகழ இருக்குது. அது என்ன மாற்றம், அதுவும் ஜூன் 15க்கு அப்புறம் கட்டாயம் இது உங்களுக்கு நடக்கும். அதை பார்க்கலாம் வாங்க விளக்கமாக.
துலா ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் குறிப்பாக இந்த ஜூன் மாதத்தில் ஒரு சில மாற்றங்கள் நிகழ இருக்குது. அது என்ன மாற்றம்னா, கலஸ்திரஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார். அதே நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும், பாக்கியஸ்தானத்தில் புதன் சுக்கிரனும், தொழில் ஸ்தானத்தில் குரு பகவானும், லாபஸ்தானத்தில் கேதுவும், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரனும், பஞ்சமஸ்தானத்தில் ராகுவும், ருண ரோகஸ்தானத்தில் சனி பகவானும், இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய துலா ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு. இதனால் உங்களுடைய தொழிலில் ஒரு மாற்றம் நிகழ இருக்குது. இந்த தொழிலில் என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் ராஜயோகம் பெற்று அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார். குரு பகவான் 10ஆம் இடத்துல துலா ராசிக்கு அமரும்போது குறிப்பாக அந்தஸ்தில் ஒரு சில மாற்றங்கள் நிகழும். குறிப்பாக சமுதாயத்தில் ஒரு கௌரவம் அந்தஸ்து இது கிடைத்தாலும் கூட தொழிலில் ஒரு சிலருக்கு பதவியில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள், சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த துளாராசி என்பவர்களுக்கு அமையும். ஏன்னா 10ஆம் இடத்துல குரு பகவான் வந்து அமரும்போது தொழிலில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் உங்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். எதிரிகளால் தொல்லை, வேலையில் பார்த்திங்கன்னா மேலதிகாரியால் சின்ன சின்ன இடைஞ்சல்கள், இதெல்லாம் கொஞ்சம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கடந்த வருடங்களில் பார்த்திங்கன்னா 9ஆம் வீட்டில் அமர்ந்து நிறைய அதிர்ஷ்டத்தை குரு பகவான் உங்களுக்கு வழங்கியிருப்பார். ஜூன் 2லேருந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடமான ஜீவஸ்தானத்தில் கடகராசியில் பிரவேசித்து உச்சம் பெற்ற நிலையில் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய ப்ளஸ் இது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் உழைப்பில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள், இடையூறுகள், எதிரிகளுடைய தொல்லை, சமுதாயத்தில் ஒரு சில அங்கீகாரம் பெறத்துக்காக கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் இந்த துளாராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் ஸ்தானத்தில் குரு பகவானும் அவரோடு சுக்கிரனும் இணையும் போது ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனும் இணையும் போது ஓரளவுக்கு ஒரு உன்னதமான நிலையை அடையக்கூடிய யோகம் இருக்குது. இந்த குரு பகவான் 10ஆம் இடத்துல வந்து அமரும்போது சின்ன சின்ன இடைஞ்சல்கள், ஒரு சில மாற்றங்கள் நிகழறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய குரு பகவான் 3, 6க்கு அதிபதி நம்மளுடைய துளாராசிக்கு. அவர் 10ஆம் இடத்துல வந்து உச்சம் பெற்று அமரும்போது ஜீவஸ்தானத்தில் உச்சம் பெறதுனால உயர்மட்ட பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு சின்ன சின்ன இடைஞ்சல்கள், கடும் போட்டி நிலவரத்துக்கான ஒரு சூழ்நிலை, கடும் போட்டிகள் மத்தியில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு ஏற்படும். அப்படி கடுமையான போட்டி இருந்தாலும், சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருந்தாலும் அந்த போட்டிகள்லாம் சமாளித்து ஒரு அபாரமான வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அங்கே வந்து சுக்கிரனும் இணைந்திருக்கிறார். அதனால் நல்ல ஒரு மேன்மை. 10ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இணையும் போது கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நம்மளுடைய துளாராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 10ஆம் இடத்துல குரு பகவான் வந்து அமரும்போது தொழிலில் பதவி பறிப்போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல சுக்கிரனும் வந்து இணையும் போது ஓரளவுக்கு சாதகமான பலன் நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சூரிய பகவான் நம்மளுடைய துளாராசிக்கு 11ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் 8லேயும் ஜூன் 15க்கு அப்புறம் 9லேயும் பயணிக்கிருக்காங்க. இந்த காலகட்டம் நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு பாக்கிய வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் பயணிக்கும்போது பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை ஓரளவுக்கு முடிவுக்கு வரும். பூர்வீக சொத்து மூலிமா ஏதாவது லாபமோ அதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மையோ கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு புதன் பகவான் 9, 12க்கு அதிபதி. மிதுன ராசியில் 9ஆம் வீட்லேயும் கடகராசியில் 10ஆம் வீட்டிலையும் பயணிக்க இருக்கிறார் புதன் பகவான். ஜூன் 22 வரை சொந்த வீடான 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் போது வெளியூர், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு அமையும். உயர் கல்வி பயில்றதுக்காக வெளியில் எங்கேயாவது பயணம் போவீங்க. அந்த பயணங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் அமையும். 10ஆம் வீட்டுக்கு நுழையும் போது தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் நிகழும். அதுவும் ரொம்ப லாபகரமான மாற்றமாக தான் நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய துளாராசிக்கு செவ்வாய் பகவான் 2, 7க்கு அதிபதி. அவர் வந்து மேச ராசியில் 7ஆம் வீட்லேயும் அதுக்கப்புறம் ரிஷபராசியில் 8ஆம் வீட்லேயும் பயணிப்பார். இந்த காலகட்டம் நம்மளுடைய துளாராசிக்கு ஜூன் 21 வரை தன்னுடைய சொந்த வீடான 7ஆம் வீட்டில் அமர்றதுனால நல்ல லாபம் கிடைக்கும். 8ஆம் வீட்டுக்கு நுழையும் போது அஷ்டம ராஜதோஷம் ஏற்படும். அதனால் வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், ஒரு சில அலைச்சல்கள், வேலையில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள், இதெல்லாம் கொஞ்சம் வரும். ஜூன் 21க்கு அப்புறம் இதெல்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஜூன் 21க்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் தொழிலில் கொஞ்சம் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. வேலை செய்கிற இடத்துலையும் சரி, வீட்லேயும் சரி, வாக்குவாதத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு
கொஞ்சம் கூடுதலான உழைப்பை போட்டிங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. அவசரப்படாமல் நிதானமாக இருங்க. செவ்வாய் அப்படிங்கிறவர் அவசரத்தை அவசரப்படுத்துவார். எந்த ஒரு காரியமே யோசிக்க விடாமல் நீ அடுத்து இதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு தூண்டுதலையும் ஒரு உந்துகோலையும் கொடுப்பார். அப்படி தூண்டுகோல் அதிகமாகும் போது டக்கு டக்குன்னு நீங்கள் முடிவு எடுப்பீங்க. எப்பவுமே பொறுமையாக நிதானமாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய துளாராசி என்பர்கள் வேகமாக முடிவெடுப்பீங்க. அதன் மூலிமா கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும். டக்குன்னு செய்ய வேண்டிய வேலையை கொஞ்சம் சுற்றி வந்து வேலை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. சனி பகவான் நம்மளுடைய துளாராசிக்கு 4-5க்கு அதிபதி, யோகக்காரகன். அதே நேரத்தில் மீன ராசியில் 6ஆம் வீட்டில் இருக்கிறது. 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால எதிரிகளால் ஒரு சில பிரச்சனைகள் வரும். அந்த எதிரிகளை வீழ்த்தக்கூடிய அமைப்பு தான் இந்த 6ஆம் வீடு அப்படிங்கிறது. எதிரிகளை வீழ்த்தக்கூடிய அமைப்பு தான். ஆனால் கடினமாக கொஞ்சம் உழைப்பு போட வேண்டிய ஒரு சூழ்நிலை. உறுதியாக நின்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இல்லை ஒரு சில இடைஞ்சல்கள் வந்த உடனே விலகி வந்துட்டீங்க அப்படின்னா அந்த பார்த்து பயந்த மாதிரி தான் ஒரு சூழ்நிலை ஏற்படும். உறுதியோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் நில்லுங்க. கண்டிப்பாக வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கடுமையாக கொஞ்சம் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த துளாராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கும்போது உங்களுடைய ராசிநாதனும் அங்கே சுக்கிரனோடு இணையும் போது நல்ல ஒரு பிரம்மாண்டமான கிரக அமைப்பாக தான் நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பணிபுரிகிற இடத்துல நல்ல ஒரு மாபெரும் வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேலதிகாரியால் ஒரு சில இடைஞ்சல்கள் வரும். அதே நேரத்தில் நீங்கள் திறமையாக செயல்பட்டீங்க அப்படின்னா அவரே வியந்து பார்க்குற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஊதிய உயர்வுக்காக ஒரு சிலர் இன்க்ரிமெண்ட்டுக்காக ஒரு சிலர் விருப்பமில்லாமல் இடமாற்றங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 6ஆம் வீட்டில் வலுவான இடத்துல இருக்கிறதுனால உத்தியோகத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ பெரிய எதிரிகளுடைய தொல்லை இருந்தாலும் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி உங்களுடைய ஆளுமையாக கரெக்டாக கொண்டுட்டு போவீங்க. பின்வாங்க மாட்டீங்க. விடாமுயற்சியோடு இறங்குவீங்க. ஓரளவுக்கு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு நம்மளுடைய துளாராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுனால உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாகும். மற்றவங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. புதுசாக ஒரு சிலர்லாம் வேலை தேடிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பன்னாட்டு நிறுவனத்திலிருந்தே ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. முயற்சி பண்ணி உங்களுடைய துளாராசிக்கு செவ்வாய் பகவான் வந்து ஜூன் 21லேருந்து 8ஆம் இடத்துல நுழையிறதுனால குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள், வண்டி வாகனத்தினால சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானாக வழிபட்டுடுவாங்க. ஒரு நெய் தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றியாகும். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் என்பதனால மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமை தோறும் வழிபட்டு